ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம மைரேஜ் அப்படிங்கிற மலையாளம் மூவியோட ஸ்டோரி லைன் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது ஒரு த்ரில்லர் மூவி. அபிராமி ஒரு புது ஊருக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி கம்பெனியில் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க. அதே கம்பெனியில் கிரண் ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவரை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எதர்ச்சியாக மீட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சி லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அபிராமி இந்த ஊருக்கு வந்து 2 மாதம் தான் ஆயிருக்கும். இப்போது கிரணுக்கும் அபிராமிக்கும் என்கேஜ்மெண்ட்டும் ஆயிருக்கும். ஒரு நாள் கிரண் சென்னையில் ஒஃபிஷியல் மீட்டிங் இருக்கிறதா சொல்லி கிளம்பி போயிருப்பார். ஆனால் 2 நாளாக எந்த டெக்ஸ்ட்க்கும் ரிப்ளையும் பண்ண மாட்டார், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டார். அதனால் கிரணுக்கு என்ன ஆச்சுன்னு பயந்த அபிராமி அவங்களோட ஃப்ரெண்ட் ரித்துவோட போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அபிராமியோட ஃப்ரெண்ட் ரித்துவுக்கு கிரண் மேலே நம்பிக்கையே இருக்காது. அவர் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாருன்னு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவங்க அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு வந்த அடுத்த நாளே கிரணோட பாடி கிடச்சதா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறாங்க. அபிராமியும் போய் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அது கிரணோட பாடி தானே. 3 நாள் முன்னாடி வேறு ஒரு ஊரில் நடந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் கிரணும் இருந்ததா, அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் அவர் இறந்துதாகவும் சொல்லுவாங்க. ஆனால் கிரண் சென்னைக்கு போகிறதா தான் சொல்லியிருப்பார். ஆனால் கிரண் அப்படி போய் சொல்லிட்டு எதுக்கு அந்த ஊருக்கு போனாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு 2 நாள் கழித்து அபிராமியோட வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவரோட பேர் ஆறுமுகம். அப்போ ரித்துவும் அபிராமி கூட தான் இருப்பாங்க. போலீஸ் ஒரு ஹார்ட் டிஸ்கை பற்றி அபிராமி கிட்ட கேட்குறாரு. கிரண் உங்ககிட்ட ஏதாவது ஹார்ட் டிஸ்கை கொடுத்து வச்சாரான்னு. ஆனால் அபிராமிக்கு அதை பற்றி எந்த விஷயமுமே தெரியாது. உங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் கிடச்சாலோ இல்லை அதை பற்றி யாராவது கேட்டு வந்தாலோ எனக்கு கால் பண்ணுங்கன்னு போலீஸ் அவரோட கார்டை கொடுத்துட்டு கிளம்புறாரு. அது என்ன ஹார்ட் டிஸ்க், அதில் அப்படி என்ன இருக்குன்னு ரித்து கேட்குறாங்க. அப்போ போலீஸ், உங்கள் கம்பெனியோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கிரண் லீக் பண்ணிட்டாரு, அதோட ஹார்ட் டிஸ்க் தான் அதுன்னு சொல்கிறாரு. அப்படி அவர் சொல்லிட்டு கிளம்புன அப்புறம் மறுபடியும் யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க. இப்போ வந்திருக்கிறது அஸ்வின் குமார் அப்படிங்கிற ஆன்லைன் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டர். அவர் கிரண் ஆக்சிடெண்ட்டாக சாகலை, யாரோ அவரை பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு போன போலீஸ் ஆஃபீஸருக்கு கிரண் நல்லாவே தெரியும்னு சொல்கிறாரு. ஆனால் அபிராமி கிரண் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டப்போ போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ரிப்போர்ட்டர் மேலே இவங்களோட ஃப்ரெண்டு ரித்துவுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால் அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அப்படி அவங்க அனுப்பிட்டு ரித்து அவங்க வேலைக்கு கிளம்பி போன அப்புறம் மறுபடியும் இவங்க வீட்டோட டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. இப்போ அபிராமி மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருக்காங்க. இவங்க போய் டோர் ஓப்பன் பண்ணதும் ரியாஸ் அப்படிங்கிற ஒருத்தன் உள்ளே வரான். அவன் அபிராமியை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அந்த ஹார்ட் டிஸ்கை கேட்குறான். ஆனால் அபிராமிக்கே அதை பற்றி எதுவுமே தெரியாது. இவங்க தெரியாதுன்னு சொன்னாலும் அவன் நம்பாமல் அபிராமியை போட்டு அடிச்சிட்டே இருக்கான். இப்போ ஒரு கன் எடுத்து அவங்கள ஷூட் பண்ண பாயிண்ட்டும் பண்ணிட்டான். ஆனால் இதெல்லாம் ஜன்னல் வழியாக அந்த அஸ்வின் ரிப்போர்ட்டர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். இவனும் அந்த ஹார்ட் டிஸ்க் அடித்தா எங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அபிராமியை மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். அவன் அப்படி போன அப்புறம் அஸ்வின் இந்த வீட்டுக்குள்ளே திரும்பி வருவான். இப்போ வந்துட்டு போன ரியாஸுங்கிறவன் அபிராமியும் கிரணும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனியோட பாஸோட அடியாள்னு சொல்வான். அந்த ஹார்ட் டிஸ்கை கண்டுபிடிக்கிறதுக்காக அபிராமிக்கு அஸ்வின் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்வான். அப்படி அந்த ஹார்ட் டிஸ்கை அபிராமி கண்டுபிடிச்சாலும் அதை போலீஸ்கிட்ட கொடுப்பாங்களா இல்லை இப்போ வந்து அந்த ரியாஸ் கிட்ட கொடுப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும். படம் ஸ்டார்ட் ஆகி போக போக ஒவ்வொரு சீக்ரெட்டாக வெளியே வந்துட்டே இருக்கும். படம் முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு சீக்ரெட் ரிவீல் ஆகும். இந்த படம் ஃபுல்லாகவே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். யார் வில்லன் யார் ஹீரோனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. நீங்கள் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.